நம்மளோட ஹீரோயின் ட்ராங்க காமிக்கிறாங்க. அவ ரொம்ப ட்ரக் ஆயிட்டு அங்க வந்துட்டுருக்கா. அதே மாரி நம்ம ஹீரோ சிங்மே ட்ரக் ஆயிட்டு தான் வந்துட்டுருக்கான். 2 பேருமே அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்துடுறாங்க. அப்ப அங்க நம்ம ஹீரோயினோட பிரேஸ்லெட் ஒண்ணு கீழ விழுந்துருது. கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அவங்க பார்ட்னரோட சேர்ந்து அங்க ரைட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணோட நேம் வந்து செரி. அவளுக்கு நம்ம ஹீரோவை ரொம்பவே பிடிக்கும் போல. ஹீரோட்ட நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்து எனக்கு உன்னை ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம 2 பேரும் ஏன் மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்றத சொன்னதும், நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன். நான் வந்து மேரேஜ் எல்லாம் உன்னை பண்ண மாட்டேன். எனக்கு அந்த மாதிரி தாட்டே கிடையாது அப்படின்றத சொல்றான். அதை கேட்டுட்டு அவ நீ அப்படின்னா வேற யாருக்காச்சும் வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதுமே நம்ம ஹீரோயினோட பிரேஸ்லெட் எடுத்து வச்சிருக்கான் போல. அதை தான் அவன் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க சில பேர் வந்துட்டு அங்க ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்றாங்க. உங்க அப்பா வாங்கி வச்ச கடனை யார் கொடுப்பாங்க, காசை கொடுன்னு சொல்லிட்டு அந்த கேப்பை எடுத்ததுமே பார்த்தா அது நம்ம ஹீரோயின் தான். அவளை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சுக்குது. அப்ப அந்த செடியை விட்டுட்டு உடனே அவன் அங்க வந்து ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக கிளம்பி போயிடுறான். அவங்க கூட ஃபைட் பண்ணி நம்ம ஹீரோயின் அங்க இருந்து எப்படியோ காப்பாத்திடுறான். ஹீரோயின்ட்ட வந்து அவன் கையை கொடுக்குறான். நம்ம ஹீரோயினுமே ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. அப்ப 3 monthsக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி நம்ம ஹீரோயினை பத்தி விசாரிக்க சொல்லியிருப்பான் போல. அப்ப அவங்க அசிஸ்டன்ட் அவங்க அப்பா வந்துட்டு நிறைய கடன்லாம் வாங்கி வச்சுட்டு இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுமே சூசைட் அட்டம் பண்ணிட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப டைம் வந்துட்டு சூசைட் அட்டம் பண்ணியிருக்காங்க பாஸ் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அதுதான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயினோட கையில வந்துட்டு அந்த ஸ்கார்ப்பை பார்த்ததுமே அவனுக்கு புரிஞ்சுக்குது. அவன் வந்து உண்மையிலேயே சூசைட் தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா, அவன் ஃபர்ஸ்ட் டைட் லவ்ன்ற மாதிரி எதுவும் என் மேல வந்துருச்சு அப்படின்றத கேட்டதும், உங்களை பார்த்தாலே இப்போ தெரியுது ரொம்ப பெரிய பணக்கார வீட்டுக்காரருன்னு. நீங்க நினைக்கிற லெவலுக்கு நான் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்க மாட்டேன். அப்படிலாம் எந்த ஒரு தாட்மே எனக்கு கிடையாது அப்படின்றத அவ சொல்லிட்டு இருக்கா. நான் வந்து ஒரு மேனை வந்து மீட் பண்றதுக்காக தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்னதும், என்ன பிளேண்டடுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்றத கேட்டதுமே, ஆமா என்னோட அம்மாவோட மெடிக்கல் பில்ல அவர் வந்து பே பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காரு. அவரை தான் நான் மீட் பண்ண போறேன். பிறகு அவருக்கு நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். அவரோட நேம் வந்து லின் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ, என்னோட நேம் தான் லின், நீ வந்துட்டு அங்கே போக தேவை கிடையாது, நான் இப்போ அங்கே தான் வந்துட்டு இருந்தேன்னு போய் சொல்ல ஆரம்பிச்சிடுறான். நம்ம உடனே மேரேஜ் பண்ணிக்கலாம், நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் ஹீரோயின் ஓகேன்னு சொன்னதுமே அவன் உடனே அங்கே மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க கால் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே போய் 2 பேருமே அங்கே மேரேஜுமே பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் நீ எங்கே இருக்க அப்படின்றத கேட்டதுமே அவனோட அட்ரஸ் எல்லாத்தையுமே அவன் சொல்லிட்டு இருக்கான். அவன் அட்ரஸை கேட்டுட்டு அங்கே பெரிய ரிச்சான ஃபேமிலிஸ் தானே இருப்பாங்க, ஒன்ன மாதிரி ஆள் எப்படி அங்கே இருக்காங்க அப்படின்றத கேட்டதும், என்னோட கேரியர் ரொம்பவே நல்லா இருக்கு, ஸோ எனக்கு அது வந்துட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி தான் கிடைச்சிச்சு, நான் அங்கே தான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்றதா போய் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் சரி ஓகே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது, உன்னோட கான்டாக்ட் நம்பரையாச்சும் கொடுத்துட்டு போ அப்படின்றத சொன்னதும், உன் பின்னாடி பாரு நான் எழுதி ஒட்டி வச்சிருக்கேன்னு சொன்னதுமே அந்த ஸ்டிக்கர் எடுத்து பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம அசிஸ்டண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு வீடு வாங்குங்க, நானும் அவளும் சேர்ந்து இருக்கிற மாதிரி அப்படின்றத சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு அவர் நான் உடனே வந்துட்டு வாங்கிடுறேன் பாஸ், நீங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த பொண்ணு இவங்க தானா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோவுக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப நாங்கள் வந்துட்டு டாக்டர் இவருக்கு பிளட் தேவைப்படுது, நீங்கள் யாராச்சும் பிளட் கொடுக்குறீங்களான்னு கேட்டப்ப நம்ம ஹீரோயின் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோ அவளை அப்பவே நோட்டீஸ் பண்ணியிருக்கான். அப்போ இருந்து நம்ம ஹீரோயினை தான் அவன் தேடிட்டு இருக்கான் போல. ஹீரோயின் அவங்க ஆன்ட்டியை போய் மீட் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டதை சொன்னதுமே அவங்க போட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. யாரனாலும் போய் நீ வாட்டு மேரேஜ் பண்ணிட்டு வருவியா, உனக்கு என்ன அறிவில்லையான்னு கேட்டதோ, நீங்கள் தானே வந்துட்டு என்னோட அம்மாவோட பில்லை வந்து பே பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் எனக்கு வேற வழி என்ன இருக்குது, அந்த பர்சன் வந்து பே பண்ணுறேன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத சொன்னதுமே அவங்க வந்துட்டு கோவப்பட்டதும், நீங்கள் இப்போ என்ன ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு என்ன தெரியாதா, இப்படியே எங்கள் அம்மா இறந்து போயிட்டா எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் நீங்களே அமைக்கிறலாம் தானே நினைக்கிறீங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அந்த வீடை வந்து நான் உனக்கு எழுதி கொடுத்துருவானா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அங்கே அடிக்க வேற ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்க, நான் உனக்கு எவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான லேடியாக இருப்பாங்க போல. நம்ம ஹீரோ வந்ததுமே இதான் என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவன் வந்துட்டு அம்மா நினச்சிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் இது என்னோட அம்மா இல்லை என்னோட ஆன்ட்டி அப்படின்றத சொன்னதுமே அவன் ஹலோ சொன்னதுமே, இவனையா நீ போய் மேரேஜ் பண்ணிக்கிட்ட, இந்த ஹோட்டலோட குக் மாதிரி இருக்கான், என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு நீ மேரேஜ் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ நீங்கள் வந்துட்டு அம்மா கிடையாது இதெல்லாம் பேசுறதுக்கு அப்படின்றத சொன்னதுமே அவங்களுக்கு கோவம் ஆயிட்டு, எவ்வளவு தைரியம் தான் நீ என்கிட்ட பேசுவ அப்படின்றத சொன்னதும், சரி பேச்ச நிப்பாட்டிட்டு ஆர்டர் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதுமே நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன்கிட்டயுமே ரொம்ப வந்து ஓவரா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, சரி ஓகே நீங்க வெயிட் பண்ணுங்க, உங்களுக்காக நான் வந்து ஸ்பெஷலா ஒரு சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க உள்ள இருந்து கொண்டு வரான் சாப்பாடை. இதை நீலாம் பேபி சாப்பிடக்கூடாது, உன்னோட ஆன்ட்டிக்காக நான் கொண்டு வந்திருக்கேன், அவங்க தான் எல்டர், அவங்க தான் சாப்பிடணும் அப்படின்றத சொன்னதுமே அந்த லேடி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ மோசமா இருக்கு. அப்போ அவங்க
கிட்ட இது எவ்வளோ வந்துட்டு விலை உயர்வானது தெரியுமா, இந்த ரெஸ்டாரண்ட்லேயே தான் ஹை பேமெண்ட் அப்படின்றத சொன்னதுமே அது ரொம்ப மோசமாக இருக்குன்னு தெரிஞ்சுமே அதை அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் ஆன்ட்டி வேணா சாப்பிடாதீங்கன்னு சொன்னதும் இவ்வளோ வந்து காசு உயர்வானதை போய் நான் கீழே போட முடியுமா அப்படின்றத சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. நம்ம ஹீரோ இந்த சூப்பையுமே குடிங்க அப்படின்றத சொன்னதும் அதை குடிச்சா அதுவுமே ரொம்ப மோசமாக இருக்குது, நான் காசு கூட போட்டு வாங்கியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. நம்ம ஹீரோ உன்னை வந்து பாடாப்படுத்தினாங்கல்ல அதுக்கு தான் இவங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் சிரிச்சிட்ருக்கா. அப்போ அங்கே ஒரு பர்சன் உள்ளே வந்துட்டு எதையோ தட்டில் வச்சு துணியெல்லாம் போட்டு கொண்டு வந்ததுமே இவ்வளோ மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்காக எனக்கு வந்துட்டு நீ டவுரி தானே கொடுக்குறேன்னு சொன்னதும் ஆமாம் இதை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்றத சொன்னதுக்கு நம்ம ஹீரோயினை வா நம்ம இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனதுமே அங்கே அவங்க அந்த துணியை ஓப்பன் பண்ணால் பார்த்தா ஏதோ கெட்டு போன மீன் மாதிரி ஏதோ இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நாத்தம் தாங்க முடியல, எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி வேலை பண்ணியிருப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. ஹீரோயினை ஹீரோ அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ வீட்டை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் நீ கிளர்க்கு தான், பட் உன்னோட பாஸ் வந்து எப்படி உனக்கு இவ்வளோ பெரிய வீடு கொடுத்தாரு அப்படின்றத சொன்னதோ அங்கே பாஸை பற்றி அவன் புகழ்ந்து தள்ள ஆரம்பிச்சிடுறான். என்னோட ஒர்க்குக்காக தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் ஓ லெவலுக்கு நான் வந்து சம்பாதிக்கலை, நான் ஒரு சின்ன ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன், அதில் வர பேமெண்ட்டையுமே என்னோட அப்பா வாங்கி வச்ச கடன் என்னோட அம்மாவுக்குமே நான் கொடுத்துடுறேன். ஸோ வந்துட்டு என்னால் வந்துட்டு உனக்கு ஈக்குவலான ஒய்ஃபாக இருக்க முடியுமான்னு தெரியலன்னு சொன்னதும் நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க, மேரேஜ்ன்றது வந்து லைஃப்பில் வந்துட்டு ரெண்டு பேரும் ஹாப்பியாக ஒன்று சேர்ந்து லைஃப்பை எப்படி கொண்டு போகிறாங்கன்றதுல தான் இருக்குது. யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க யார் கம்மியாக சம்பாதிக்கிறாங்கன்றதெல்லாம் கிடையாது, நீ இதை பற்றிலாம் கவலைப்படாத, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா உன்னோட கஷ்டங்களும் இன்னுமே என்னோட கஷ்டங்கள் தான், என்னோட ஹாப்பி உன்னோட ஹாப்பி அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்ட அவட்ட பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே வந்து விசாரிக்க சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோ அவள் என்ன மாதிரி வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, அவள் என்ன வந்து படிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் வந்து காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த ஆக்ட்ரஸ் மாதிரியே என்னை வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே ரெடி பண்ண போகிறாங்க. பட் வந்துட்டு அந்த லேடிக்கு வந்துட்டு இவளோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே பிடிக்கல, அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. நீ வந்துட்டு எனக்கெல்லாம் ஒன்றும் ரெடி பண்ண வேணாம்னு சொல்லிட்டு திட்டிட்டு போனதுமே அங்கே அவங்க ஓனர் வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ ஏன் ஓனர் எதையோ ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு நீ ப்ரொமோட் பண்ணுறன்ற பேரில் நீ என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து போக வச்சுட்ருக்கிய அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போல், அதனால தான் அவள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் அதை பற்றிலாம் அங்கே விசாரித்து சொல்லிட்டு இருக்காரு. அவங்களுக்கு வந்துட்டு ஸ்காலர்ஷிப்புமே கிடைச்சிருக்கு வெளிநாட்டில் போய் படிக்க, பட் வந்துட்டு அவங்க அப்பா இறந்து போன வாசி அவங்களால போக முடியல, காஸ்டியூம்ஸ் ரெடி பண்ணுறதுலாம் ரொம்பவே வந்து விருப்பம் பாஸ் அப்படின்றதான் சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. அவங்க ஒரு சின்ன வந்து ஒரு ஷாப்பில் தான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அங்கே ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் வராங்க, அவங்களோட நேம் வந்து லேன். அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க ஓனர் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஒரு சின்ன ஷாப்க்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ் வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு நீ எனக்கு பர்ஃபெக்டான ஒரு மேக்கப் பண்ணி விடுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே மேக்கப் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. சின்ன ஷாப்பாக இருக்குது ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, நீ வந்து என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறியா, நான் உனக்கு ட்ரிபிளாக வந்து சேலரிலாம் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. மிஸ்டர் லின் அவனை வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஓனர் நீ போகாதன்ற மாதிரி அங்கே வந்து ரியாக்ஷன் பண்ணுறாங்க. பட் ஹீரோயின் இந்த மாதிரி பெரிய ஆக்டர் கூட சேர்ந்து எனக்கு ஒர்க் பண்ணுறதுன்றது கனவு, நான் வந்து கண்டிப்பாக போவேன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து ஹாப்பியாகி கிளம்பிடுறா. நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே அங்கே வீட்டுக்கு போகும்போது அங்கே ஹீரோயின் சர்ப்ரைஸாக எல்லாமே ரெடி பண்ணியிருக்கா. ஹீரோவும் ரொம்ப ஹாப்பியாக எழுறான். எல்லாமே ஒன்னால தான் எனக்கு கிடைச்சிட்ருக்கு, நீ ரெக்கமெண்ட் பண்ணதுனால தான் நான் அந்த ஆக்டர் கூட நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே ஏறி உட்காந்துட்டு அங்கே வந்து ரொம்ப ஹாப்பியாகி பேசிட்டு இருக்கா. என் ஆசைப்புற நிறைவேறி இருக்குன்னு சொல்லிட்டு வேமா ஹீரோவை ஃபோர்ஹெட்ல வேற பிடிச்சி கிஸ் பண்ணதுமே அப்பதான் அவளுக்கு வந்து ரியலைஸ் ஆகுது அவன் மேலே உட்காந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் வேமா சாரி சொல்லிட்டு இறங்கினதுமே ஹீரோ இறங்க விட மாட்டான். இந்த சான்ஸ்க்காக தான் அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான், விடுவானா. நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு கிஸ் பண்ண போகும்போது கரெக்டாக அங்கே வந்து உள்ளே வந்துடுறாங்க ஆளுங்கள்லாம். அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது, கரெக்டான டயத்தில் வந்து கெடுத்து விட்டாங்களே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கேன், என்னால் முடிஞ்சது என்னமோ இதுதான், நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஹாப்பியான ஒரு ஃபேமிலியை வாழணும் அப்படின்றத சொன்னதும் இதை பற்றிலாம் நீ எதுவும் கவலைப்படக்கூடாது, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அது போதும் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணணுமே அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறா, பார்த்தா வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க போயிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாக ரெண்டு பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு ரெண்டு பேருமே போயிட்டு அங்கே பாலத்துக்கிட்ட நின்று அங்கே வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக
இருக்கேன்னு கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே அதே மாதிரியே பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் எனக்கு ஒரு சின்ன ஃபேமிலி இருக்கணும், அது எனக்கு ரொம்ப ஹாப்பியை கொடுக்கும் அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோக்கு இதை கேட்டுகிட்டே இருக்க முடியல. ரொம்ப ஹாப்பியாகிட்டு அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். அப்போ அங்கே அந்த ஷூட்டிங் ஸ்டார்ஸ் எல்லாம் போனதும் ஹீரோயின் அங்கே விஷ் கேட்க ஆரம்பிச்சிடுறா. எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஃபேமிலி அமையணும், நான் ரொம்ப என்னோட ஹஸ்பண்டோட சேர்ந்து நல்லா வாழணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ எல்லா ஆசையுமே உனக்கு நிறைவேறும், சரி உன்னோட அம்மாவுக்கு வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கேட்டதும் என்னோட அம்மாவை பற்றி நான் உன்ட்ட இப்போ வரைக்கும் சொன்னதே இல்லையே, உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு சொன்னதும் உன்னோட ஆன்ட்டி தான் சொன்னாங்கன்னு போய் சொல்லிடுறான். அப்போ அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்துட்டுருக்கு, அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து ரெடி பண்ண முடியல அவங்களுக்கு சர்ஜரி பண்ணுறதுக்காக. ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவேன்னு சொன்னதும் இப்போ ஹீரோ நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்சவங்கலாம் பெரிய பணக்காரவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட நான் சொல்லி ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னதும் நீ அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நானே வந்துட்டு சின்ன சின்ன பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணி எப்படியாச்சும் காசெல்லாம் ரெடி பண்ணிடுவேன், நம்ம வந்துட்டு ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் ரொம்பவே அங்கே ஃபீட் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அவங்க அம்மா பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டதுமே அவங்களுக்கு வந்து இருக்கிறது பெரிய பிரச்சனை தான் அப்படின்றத சொன்னதும் சரி இவ்வளோ பெரிய அமௌண்ட் நான் வந்து ஆஃபர் அவளுக்கு பண்ணேன், நான் என்னை பற்றின உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சு போயிடும், ஸோ நம்ம வேற வழியாவது அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதும் அவருமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்காக சாப்பாடுலாம் கொண்டு வந்துட்டு எந்திரி எப்படி இருக்குது சாப்பாடுலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தையா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, என்னோட கம்பெனியில் அவன் வந்து இதை லான்ச் பண்ண போகிறாங்க, இப்போ காஸ்மெட்டிக்ஸ் அதுக்கப்புறம் ஃபேஸ் க்ரீம்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணுறதை பற்றி, ஸோ உனக்கு இதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியும், நீ போய் கலந்துக்கிட்டேன்னா அவங்க வந்து பெரிய அமௌண்ட்டு உனக்கு கொடுப்பாங்க, உனக்கு அங்கே ஜாப் கிடச்சா ரொம்ப நல்லா இருக்குல்லன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து திரும்ப அங்கே ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்கே ஃபைலை தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கு எதுவுமே தெரியலன்னா எதுக்காக நீங்கள் வந்து இன்டர்வியூ கொடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களே அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே இருக்க பொண்ணு ஆமாம் ரொம்பவே இங்கே ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க, இந்த கம்பெனியில் எனக்கு வந்து இப்போ இன்டர்வியூ கொடுக்க சான்ஸ் கிடச்சிருக்கதை நினச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா லின் குரூப் வந்து ரொம்பவே பெருசு, பாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டானவரா அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் பாஸ்ட்டை உங்களுக்கு என்ன திடீர்னு இதிலெல்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்றத கேட்டதும் ஆமாம் எனக்கு இப்போ இதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பேசிட்டு அங்கே வந்து வாக் பண்ணி வந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் நம்மளை நோட்டீஸ் பண்ணிட்டு என்ன இவரோட ஸ்டைலை பார்த்தா ஏதோ பாஸ் மாதிரி இருக்கே அப்படின்றத சொல்லிட்டு பார்த்ததுமே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு வேமா அங்கே அசிஸ்டன்ட் இருக்கா ஃபைலை பிடிங்கிட்டு அவன் வந்து ஒர்க்கர் மாதிரி அங்கே ட்ராமா போடுறான். அங்கே அசிஸ்டண்ட்டுக்குமே புரிஞ்சுக்குது நீ ரொம்ப ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்க, எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம ஹீரோயினை நீ நல்லா வந்து பண்ணணும் ஓகேவா அப்படின்ற மாதிரி மோட்டிவேஷன் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினுமே அங்கே உள்ளே கூப்பிட்டாங்க. அவளோட ஃபைல்ஸை பார்த்ததுமே புரிஞ்சுக்குது நம்ம ஹீரோ தான் வந்து வர வச்சிருக்கான்னு சொல்லிட்டு உடனே வந்து உங்களை பற்றி தெரியும் எங்களுக்கு, நீங்கள் வந்துட்டு இதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்களாமே, சரி நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு ரொம்ப நல்லா வெல்கம் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு, என்ன இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்களேன்னு. நம்ம ஹீரோவுமே அங்கே வெளியே இருந்து அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்போ அந்த செரி அங்கே வந்துடுறா, இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் இங்கே ஒர்க் பண்ணக்கூடாது, ஒர்க் பண்ணால் நம்ம கம்பெனியோட பேர் தான் கெட்டு போயிடும், பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பாரில் ஒர்க் பண்ணுற பொண்ணெல்லாம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோலாம் காமிச்சிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் நான் வந்து என்னோட அம்மாவுக்கு வேண்டி ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் போய் ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணேன், வேறு எதுவும் பண்ணதே கிடையாதாங்க, என்னை யாரும் தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்கன்னு சொன்னதும் நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஒன்று மாதிரி ஒரு கேரக்டர்லெஸ்ஸாக இங்கே ஒர்க் பண்ணால் எங்கள் கம்பெனியோட நேமே கெட்டு போயிடும், அதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் எனக்குமே ஷேர்ஸ் இருக்குது, ஸோ நான் சொல்கிறத எல்லாரும் கேட்டுதாகணும்னு சொன்னதுமே ஹீரோயின் அழுதுகிட்டே அங்கே போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோட்ட போகும்போது நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், என்னால் தான் உங்களோட ரெப்புடேஷன் கெட்டு போயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. அப்போ அந்த செரியை பார்த்து நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயினோட பின்னாடியே போயிட்டு இருக்கான். அப்போ அவள் இத்தனை வருஷமா நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உடலை வந்து எவ்வளாச்சும் உன்னை பறிச்சுட்டு போக பார்த்தா நான் சும்மா விடுவேனா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறான், பட் ஹீரோயினை காணும், அங்கே மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ அசிஸ்டண்ட்டை அவள் எங்கே போனான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டதுமே அங்கே அவங்களுக்கு பயமாயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து அவங்க ஆல்ரெடி வந்து நம்ம ஹீரோயின் எப்போ பார்த்தாலும் சூசைட் அட்டம் பண்ணுவான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால தான். அப்போங்க நம்ம ஹீரோக்கு கால் வந்துடுது, உங்கள் ஒய்ஃப் வந்து இப்படி மெடிக்கல்லேருந்து மெடிசன்லாம் வாங்கிட்டு போனாங்க, அவங்க ரொம்ப கவலையாக இருந்தாங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. வேமா அங்கே வீட்டுக்கு ஓடிட்டு இருக்கான். போகும்போதே உள்ளே பார்த்தா அங்கே பிளட்டாக கீழே கிடக்கு. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து உள்ளே போகும்போது அவள் ஏதோ பிளட் மாதிரி எதோ எடுத்து அங்கே உள்ளே ஊற்றிட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்றத சொன்னதும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நல்லா தான் இருக்கேன், நீங்கள் எதுக்காக அப்படி பதறி அடிச்சு போய் ஓடி வந்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்டதும் இதெல்லாம் என்ன அப்படின்றத சொல்லி கேட்குறான். சும்மா வந்துட்டு உங்களுக்காக தான் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணியிருந்தேன், பார்த்தீங்களா ஃப்ளார்ஸ்லாம் வச்சு இந்த பாத்து வந்து எடுக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்றத சொன்னது.
சொன்னதும், இதெல்லாம் வந்துட்டு சர்ப்ரைஸ் குடுக்குற நேரமா? வெளிய மழை பெஞ்சுட்டு இருந்தா நீ இந்த மாரியா பண்ணிட்டு இருக்க? அப்படின்றத சொன்னதும், இப்ப ஏன் இவ்ளோ கவலையாயிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுமே, எங்க மெடிக்கல்லேருந்து ஏதோ மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு கேள்விப்பட்டேன். நீ கவலையா வேற இருந்தேன்னு சொன்னதும், ஏதோ உடம்பு முடியலையோன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டேன்னு சொல்றான். அப்படிலாம் இல்ல, அம்மாக்கு தான் மெடிசன் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு, சரி வாங்க உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்க வெளிய கூட்டிட்டு போறா. பார்த்தா சூப்பரா சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா நம்ம ஹீரோட்ட. என்னோட லைஃப்ல நீங்க வந்த பிறகு தான் எல்லாமே வந்து லக்காவே வந்துட்டுருக்கு. என்னோட லைஃபோட சேர்ந்து நீங்க எனக்கு லக்கையுமே கொண்டு வந்து குடுத்துருக்கீங்க. நீங்க வந்த பிறகு எனக்கு எல்லாமே நல்லா நடந்துட்டுருக்கு. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. 2 பேருமே சேர்ந்து திரும்ப அங்க ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே அங்க செரி வந்து நம்ம ஹீரோட்ட கோவப்பட்டுட்டு இருக்கா. நீ எப்படி எனக்கு கம்பெனியை விட்டு தூக்குவேன்னு சொல்லிட்டு, நான் கம்பெனியை விட்டு உன்னை தூக்காம அப்புறம் என்ன பண்ணுவேன்? நீ பண்ண வேலை அந்த மாதிரி தான் சொன்னதுமே, எனக்குமே இங்க ஷேர்ஸ் இருக்கு அப்படின்றத சொன்னதும், உனக்கு ஷேர்ஸ் தான் இருக்கு, இந்த டோட்டல் கம்பெனியுமே என்னோடது. நம்மகிட்ட அன்னைக்கு எப்படி வந்து ஒழுக்கம் இல்லாம நடந்துக்கிட்டேன். ஸோ வந்து நான் உன்னை சும்மா விட்டுருவேனா அப்படின்றத சொன்னதும், நீ அந்த பொண்ணுக்காக நீ என்கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கியா? நீ வந்து நினைக்கிற லெவலுக்கு அவ ஒருத்தலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பத்தி இன்னுமே அசிங்கமா பேசினதும், நீ தேவையில்லாம அவளை பத்தி இதுக்கப்புறம் பேசுனேன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நீ இவ்வளவு தூரத்துக்கு அவளை பத்தி இன்சல்ட் பண்ணியுமே அன்னைக்கு ஒரு டைம் கூட அவ என்கிட்ட உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது. இதுக்கப்புறம் நீ தேவையில்லாம ஏதாச்சும் பண்ணேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கோவம் ஆயிட்டு இருக்கு. நீ இவ்வளவு ஈஸியாலாம் நினைக்காத, கண்டிப்பா நான் இதுக்கப்புறம் சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்க அசிஸ்டண்ட்டை நான் வந்து புதுசா காஸ்மெட்டிக் பிசினஸ்லயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன். ஸோ என்னோட ஒய்ஃப்க்கு வந்து புதுசா ஒரு ஸ்டோர் வாங்கி கொடுக்கணும், நீங்க அதை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதும், என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க, அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்களா அப்படின்றத கேட்டதும், ஆமா என்னோட ஒய்ஃப் மேல எனக்கு வந்து பூரா நம்பிக்கையுமே இருக்கு. அவ கண்டிப்பா வந்துட்டு எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணுவா. அவ ஒரு ஹார்ட் ஒர்க்கர். ஸோ நீங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பட் வந்து நான் தான் அவளுக்கு வாங்கி கொடுக்குறேன்னு தெரியக்கூடாது, நம்ம அதுக்கு எதாச்சும் பிளான் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அவங்க வந்து ஸ்டோர் வாங்கியிருக்க இடத்துக்கு அவன் கூட்டிட்டு வரான். இப்போ ஹீரோயின் எதுக்காக நீங்க என்ன இங்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னதும், நம்ம இப்படியே இருந்தா எப்படி, நீ வந்துட்டு உன்னோட ஸ்டோர் ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணிடு அப்படின்றத சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப காசு வேணும், எங்கே போகிறது அப்படின்றத சொன்னதும், நம்ம லோன் போட்டு வாங்கலாம், என்னோட சேலரியுமே வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பெரிய அமௌண்ட்டாக சொன்னதும், என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அவ்வளோவான்னு சொன்னதுமே, இல்லை நான் மாற்றி சொல்லிட்டேன், நம்ம 2 பேருக்கு சேர்த்து அவ்வளோ வரும்லன்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம இப்படியே இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கடையை வாடகைக்கு பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போனா அங்க ஒரு கடை ரொம்ப சீப்பா எழுதி போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் வேணாம், இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வேற ஒரு கடைக்கு போனா அது ரொம்ப ஹையா இருக்கு. இப்படியே அவங்க ஹாப்பியா அங்க பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. பட் ஹீரோ ஃபைனலா அவன் வாங்கி வச்சிருக்க கடைக்கு தான் கூட்டிட்டு போவான். அப்ப அந்த செரி வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு, நீ ஹாப்பியா இருந்துட்டு இருக்கியா, பட் நீ வந்து கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு இருந்துட்டு போ, பட் அவன் எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்றத சொல்றா. நம்ம ஹீரோயின் அங்க ஷாப்ல இருக்கும்போது அவங்க ஆன்டி, அவங்க பையன், அவங்க மருமக எல்லாருமே வந்துடுறாங்க. நீ வந்து என்னமோ ஸ்டோர்ல ஓப்பன் பண்ண போறதா சொன்ன, நான் வந்துட்டு கான்ட்ராக்ட் பேப்பர் கொண்டு வந்திருக்கேன், ஸோ நீ இதில் சைன் பண்ணு, என்னோட பையனுமே உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை எப்படி நீ மாட்டேன்னு சொல்லுவ, நீ கண்டிப்பா ஒர்க் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா உன்னோட வீடை நான் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்றத சொன்னதும், எனக்கு ஒன்றும் அந்த வீடே வேணாம், எனக்கு ஆல்ரெடி வீடு இருக்கு, நீங்க முதல் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி அங்கே சண்டை போட்டு வெளியே தள்ளிட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோவும் அவங்க அசிஸ்டன்ட்மே அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்போ அவளோட வீட்டில் உட்காந்துட்டு அவ்வளவே மிரட்டிட்டு இருக்காங்களா, அந்த வீட்டை பிடிங்கும் போது அவட்ட கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. உண்மையிலே இது என்ன உன்னோட வீடா, கண்டிப்பா இது வந்து ரெண்டுக்காக தான் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் இல்லை இது எங்களோட தான் சொல்லும் போது, ஒரு கிளர்க்கா ஒர்க் பண்ணிட்டு எப்படி அவன் வந்துட்டு இவ்வளோ சேலரி வாங்குவான் அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதுல ஏதோ ஃப்ராட் இருக்கு அப்படின்றத சொல்லும் போது அங்க நம்ம ஹீரோ பாரு உனக்காக ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு கொண்டு வந்து வைக்கிறான். அப்போ அவங்க ஆன்ட்டிக்கு அந்த ஃபுட்டை பார்த்துட்டு இது ரொம்ப காசு கூடவாச்சு அப்படின்றத சொல்லிட்டு எடுத்து சாப்பிட போகிறாங்க. அப்போ அவங்க மருமகளுக்கு கோவம் வந்துடுது. என்ன பண்ணிட்டு இருந்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, சாத்தியம் கிடையாது பாருங்க இது என்னோட சொந்த வீடு தான் சொல்லிட்டு அங்கே சர்டிஃபிகேட்லாம் காமிச்சதுமே, ஐயோ ஆமாம் இது எல்லாமே இவளுக்கு தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே வயிற்றை பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. நீங்கள் என்னமோ அவளை பார்த்து ரொம்ப ஜெலஸ் ஆகிற மாதிரி இருக்கேன்னு சொன்னதும், ஜெலஸாக ஆகலை, அவளுக்கு வந்துட்டு எதுவும் துரோகம் நடந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் வந்துட்டு அவளை ரொம்ப கேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சரி பேபி இன்னைக்கு நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும்லன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் பேரை சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப வந்துட்டு இன்னும் ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு கூடிய சீக்கிரம் நான் உனக்கு இந்த வீட்டையுமே உன்னோட பேரில் மாற்ற போகிறேன்ல அப்படின்றத சொல்லிட்டு வேணுனே வந்து வெறுப்பேற்றி விட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே அதை எல்லாமே புரியுது. அப்போ அவங்க கோவப்பட்டு அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். பாரு அவனை எப்படி வந்துட்டு ஒய்ஃபை வச்சுட்டு இருக்கான், உனக்குலாம் எதுக்குமே லாய்க் கிடையாது, நீ எல்லாம் என்ன வந்து பண்ணிட்டு இருக்க, ஏதாச்சும் இப்போ வரைக்கும் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு
கோவப்பட்டவங்க வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ அவ்வளோ வேற அங்கே வந்துட்டு ஹக் வேற பண்ணிக்கிறான். அப்போ இவங்க சண்டை போட்டுட்டு வெளியே போனதுமே அவங்க ஆன்ட்டிட்ட, இந்த வீடு வந்துட்டு அவளோடதுன்னு எனக்கு தெரியும், அந்த வீடை வச்சுட்டு நீங்கள் அவளை வந்து மிரட்டிட்டு இருக்கீங்களா, ஒழுங்காக வந்து வீடை திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுங்க, இல்லைன்னா அவங்களுக்கு என்ன நடக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு மிரட்டான். அதை கேட்டுட்டு அந்த லேடியுமே கொண்டு வந்து அதை எல்லாத்தையுமே கொடுத்துடுறாங்க, சாரி கேட்குறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. எப்படி இவங்க வந்துட்டு அமைதியாக எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்றத கேட்டதும், உனக்கு என்ன சொந்தமோ அது உனக்கு கிடைச்சிருக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. ஏதாச்சும் அவங்கள பண்ணீங்களான்னு சொன்னதும், நான் என்ன பண்ண போகிறேன், நான் எதுவுமே பண்ணலை, நான் என்ன மிரட்டுற லெவலுக்கு பெரிய ஆளா அப்படின்றத சொல்கிறான். சரி ஓகே நான் இப்போ குளிக்க போகிறேன் அப்படின்றத சொன்னதும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் சமைச்ச ஃபுட்டாக எனக்கு சாப்பிடணும்னு தோணுது, சாப்பிட்டுட்டு குளிக்கலாமே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அவங்க ஆன்ட்டியோட வீட்டில் இருந்து அவளோட திங்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்லியிருக்கா. அப்போ அதில் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்குது, அதை எடுத்து பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப பயமாக ஆரம்பிச்சிருது. ஏன்னா நம்ம ஹீரோவோட சேர்ந்தா ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்தா, பட் அந்த பர்சன் யாருன்னு இப்போ வரைக்கும் அவளுக்கு தெரியாது. ஸோ அதை அப்படிலாம் நினச்சி பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு ஒரு மாதிரியா கை காலெல்லாம் நடுங்கிட்டே இருக்கா. பிறகு நைட் போல் நம்ம ஹீரோ அவளுக்காக அங்கே பாலெல்லாம் கொண்டுட்டு வந்து கொடுக்குறான். நீ எதுக்காக இவ்வளோ கவலைப்பட்டுட்டு இருக்கன்னு கேட்டதும், புதுசாக ஸ்டோர் ஓப்பன் பண்ண போகிறோம், பட் நான் வந்துட்டு இப்போ வரைக்கும் எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை இந்த மாதிரிலாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படின்றத சொன்னதும், நீ அப்படிலாம் எதை பார்த்தும் பயப்படாத, நீ இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேல அதே மாதிரி தான் இது வந்துட்டு உன்னோட அம்மாவோட மெடிக்கல் பில்லுக்கு யூஸ் ஆகும், சி அதை மட்டும் நீ மைண்டில் வச்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டுட்டு அவள் பாட்டு அங்கே தூங்க ஆரம்பிச்சிடுறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஸ்டாஃப் ஸ்டே எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நம்மளுக்கு இதில் ப்ராஃபிட் கிடைச்சா உங்களுக்குமே இதிலெல்லாம் பங்கு இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசினதுமே அவங்களுக்குமே ரொம்ப வந்துட்டு பிடிச்சி போயிடுது நம்ம ஹீரோயினை. அங்கே வந்து கஸ்டமர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட அந்த ப்ராடக்ட் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவளுக்காக அங்கே காஃபி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் மெசேஜ் பண்ணிடுறா, எனக்கு இங்கே கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஸோ வந்து உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட முடியாது, நீங்கள் சாப்பிட்ருங்க, மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொன்னதும் ஹீரோக்குமே அதை பார்த்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்போ அந்த ஆக்ட்ரஸ் லேன் அங்கே வந்துடுறாங்க. உண்மையிலேயே உன்னோட ஒய்ஃபோட ஷாப்பில் ரொம்ப கூட்டமாக இருக்குது, ரொம்ப ரெஸ்பான்சிபிளுமே நல்லா இருக்குது, அவங்களோட ப்ராடக்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கல்ல அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க்கர், நான் நினச்சேன் நீ வந்து ஒருவேளை அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கிறியோ ப்ராஃபிட்காகன்னு, பட் அப்படிலாம் கிடையாது அப்படின்றத சொன்னதோ, அவளுக்கு என்ன ப்ராஃபிட் வருதோ அது அவளுக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்றதாவே சொல்லிட்டு இருக்கான். இப்போ பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே நம்ம ஹீரோயினோட ஷாப்குள்ளே யாரோ வந்து சில ஆளுங்களாம் உள்ளே போனதுமே அந்த காஃபி தூக்கி அவங்க கையில் கொடுத்துட்டு ஹீரோங்க வேகமாக போயிட்டு இருக்கான். பார்த்தாங்க சில ரவுடிங்கெல்லாம் வந்து நம்ம ஹீரோயின் அங்கே டார்ச்சர் பண்ணிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ எவ்வளோ தைரியம் தான் அவர்கிட்ட அந்த மாதிரி பண்ணியிருப்ப அப்படின்றத சொல்லிட்டு, என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் காலேஜ் படிக்கும் போது ஒரு பையனை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பா போல, அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் தான் பால் அனுப்பி விட்டுருக்கான். அப்போ நம்ம ஹீரோ உள்ள வந்துட்டு என்னோட ஒய்ஃப் மேலே கையை வச்சிங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் போட்டு அடித்ததுமே நம்ம ஹீரோவோட கையில் அங்கே ரத்தம் வந்துட்டுருக்கு. அதை பார்த்துட்டு அவள் பயந்து போயிடுறா. இதெல்லாம் வந்துட்டு சும்மா சாதாரணம் தான், இதெல்லாம் நீ பார்த்து பயப்படாத, நான் வந்துட்டு உனக்கு இருக்கேன்ல எல்லாத்தையும் நான் பார்த்துக்குருவேன் அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அசிஸ்டண்ட்டை வந்து அவன் பண்ணதுக்கு அவனுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிடுறான். அப்புறம் அங்கே வந்துட்டு அவனை பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பொண்ணுங்களோட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த செடி இங்கே கால் பண்ணிவிட்டு, நீ என்ன சொன்ன வேலை எதையுமே பண்ண மாட்டேயா, எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்றத சொன்னதும், உன் பேச்சை கேட்டுட்டு இருக்கேன் எனக்கு டைம் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கூடயும் சேர்ந்து அங்கே வந்து பார்ட்டி பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு, நீ தானே எங்கள் மேடம்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்ட, ஒழுங்காக வந்து சாரி கேளு அப்படின்றத சொன்னதும், சாரியெல்லாம் நான் கேட்க முடியாது, அவளுக்கு பாருங்க இன்னுமே இருக்குது அப்படின்றத சொன்னதும் அங்கே ஆளுங்களை விட்டு செமையாக அடிக்க விட்டு ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோட்ட போய் நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணியாச்சு பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் வந்து என்ன அவங்க மேலே வந்துட்டு ரொம்ப பொசசிவ் ஆகிக்கிட்டு இருக்கீங்களா, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா அவனை அப்படின்றத கேட்டதும், உனக்கு என்ன தைரியம் தான் என்னோட ஒய்ஃப் மேலே அவன் வந்து கையை வைப்பான், கண்டிப்பாக அவனுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமா, அவன் மேலே யார் வந்துட்டு கை வச்சாலும் அவங்களுக்கு இதான் தண்டனை, இதில் வந்துட்டு பாயில் வாட்டர் இருக்குது, அவனோட ஃபேஸில் தூக்கி ஊற்றி விடுங்க, அவனா வந்துட்டு மன்னிப்பு கேட்குற வரைக்கும் அவனுக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்றத சொல்லிடுறான். அந்த பையனோட அப்பா பார்த்தா வீரவசனம் பேசுகிறாரு, என்னோட பையனை இந்த மாதிரி பண்ணவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா அவங்க ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துடுது. அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஏதோ விஷயம்னு சொல்லிட்டு பேச போனால், உங்கள் பையனால் உங்கள் கம்பெனியே பெரிய லாஸில் போயிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதுமே அவருக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவர் வந்து வேமா அங்கேருந்து கிளம்புறாரு. அவங்க பையனை போய் மீட் பண்ணிட்டு, உன்னால தான்டா எனக்கு இந்த நிலைமைன்னு சொல்லிட்டு அங்கே கணத்தை சேர்ந்து அறிஞ்சிடுறாரு. ஒழுங்காக வந்து மன்னிப்பு கேளு, உன்னால் தெருவுக்கே நான் வந்துடுவேன் போல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட அவங்க ரெண்டு பேருமே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையனுமே தெரியாமல் தப்பு நடந்துருச்சு, இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்றத சொன்னதும், நீ வந்து தப்பு பண்ணது என்னோட ஒய்ஃப்ட்ட, ஒழுங்காக அவகிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க, இல்லைன்னா கண்டிப்பாக தெருவுக்கு வந்துடுவீங்க அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அப்போ நம்ம ஹீரோக்கு கால் வந்துடுது, உங்கள் ஒய்ஃப் வந்து ரொம்ப பயந்த மாதிரி இருக்காங்க, நீங்கள் உடனே வீட்டுக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டு, என்னாச்சு உனக்கு அப்படின்றத கேட்டதும் ஹீரோயின் பார்த்தா ரொம்ப பயந்து அரண்டு போயிருக்கா. அவனை ஹக் பண்ணிட்டு, ப்ளீஸ் நம்ம வந்துட்டு பேசாமல்
வந்து வேற எங்கேயாச்சும் போய் செட்டில் ஆயிடலாம், இதெல்லாம் வந்துட்டு எனக்கு வேணாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு ஹீரோ, நான் இருக்கும்போது நீ ஏன் பயந்துட்டு இருக்க, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன், நீ இப்படியெல்லாம் பயப்படக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நான் இருக்கேன் அப்படின்றத சொல்றான். நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோவே அங்க கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்ப ஹீரோயின், உண்மையிலேயே நீங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நீங்க இந்த கம்பெனியோட சிஇஓ மாதிரி இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களோட பிரதர் அங்க வந்துடுறான். அங்க வந்துட்டு அங்க ரொம்ப வந்து ஓவரா பேசிட்டு பிசினஸை கெடுக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ, தேவையில்லாம நீ பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து போயிரு, என்னோட ஒய்ஃப்க்கு தொந்தரவு கொடுத்து பார்த்தேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் கஸ்டமர்லாம் பார்த்துட்டு நீங்க வந்துட்டு என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கு, இங்க இருந்து அவங்க உயிருக்கே ஆபத்தாயிரும்னு சொல்லிட்டு அங்க எல்லாரையுமே பயமுறுத்தினது எல்லாருமே அங்க வெளியே போயிடுறாங்க. பார்த்தா அவங்க அப்பாவும் பையனுமே அங்க உள்ள வந்ததுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. ப்ளீஸ் நீங்க வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்றத சொன்னதும் அவங்க சிரிச்சுட்டு, நீங்க என்ன மேடம் சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க வந்து உங்ககிட்ட சாரி தான் கேட்க வந்திருக்கோம், என் பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அவனுமே நம்ம ஹீரோயின்ட்ட சாரி கேட்கிறான், தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு இங்க நிறைய காஸ்மெட்டிக்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா எனக்கு ரொம்ப பெரிய ப்ராஃபிட் கிடைக்குமே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவங்க பிரதர் கையை விட்டு எண்ணி பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு அப்படியே மயக்கமே வந்துடுது, இவ்வளோ காசாக கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் ஹாப்பிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த செடி அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு வயிற்ற பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. இப்போ என்னமோ நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட், உங்கள் ஒய்ஃப்க்கு அந்த ஸ்டோர்லேருந்து ரொம்ப நல்ல ப்ராஃபிட்லாம் வந்துட்டு இருக்கு, நீங்கள் இதுக்கப்புறமே எல்லா விஷயங்களையும் அவங்ககிட்ட சொல்லிடணும், நீங்கள் தான் செய்வோம் அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவனுக்காக அங்கே சாப்பாடு கொண்டு வந்துடுறா. அப்போ அங்கே அவன் வந்து பாஸ் மாதிரி உட்காந்துருக்கதை பார்த்துட்டு, நீ என்ன பாஸ் மாதிரி இருக்க, அவர் என்ன நின்றுட்டு இருக்காருன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ வேமா எந்திரிச்சு அவனை உட்கார வச்சிடுறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட், நான் வந்து தான் அவனை உட்கார சொன்னேன், ஏன்னா வந்துட்டு எனக்கு உட்காந்துருந்தே ரொம்ப பெயின் ஆயிருச்சு குறுக்கலாம், அதனால தான் அப்படின்றத சொல்லிட்டு அப்படியே ஏமாத்திட்டு இருக்காங்க. சரி நீ உன்னோட ஒய்ஃபோட வந்துட்டு வெளியே போய் என்ஜாய் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சதுமே அங்கே அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே அவங்களுக்கு ஹாப்பி ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க. அவர் பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, பாஸாக இருக்கிறதுமே நல்லா தான்ப்பா இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்துட்டு எல்லா டிஷ்ஷையுமே ஆர்டர் பண்ணுறான். எப்போ நீ ஃப்ரெண்ட்ஸ் வந்து படித்த, இவ்வளோ தூரத்துக்கு நல்லா பேசுகிறேன்னு கேட்டதும் அது திரும்பவுமே ஒரு பொய்ய சொல்கிறான். நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் மூவிஸ்லாம் நிறைய பார்ப்பேன், அது மூலமாக தான் கற்றுக்கிட்டேன்னு சொன்னதும் ஹீரோயின் வந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்காக அவன் திரும்ப சாப்பாடு சமைச்சு கொண்டு வந்ததும் ஹீரோயின் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றத சொல்லி அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கா. நீங்கள் சாப்பிடுங்க, நான் போய் இப்போ குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டு இருக்கா. அப்போ அங்கே உள்ளே வந்துட்டு ஏதோ சவுண்டு கேட்குது விழுந்த மாதிரி. நம்ம ஹீரோவேமா அங்கே உள்ளே போகிறான். பார்த்தா ஹீரோயின் தான் அங்கே வலிக்கு விழுந்து கிடக்கா. நான் வந்துட்டு எந்திரிச்சுக்கிறேன், நீங்கள் வெளியே போங்க அப்படின்றத சொன்னதும் அதை எப்படி என்னோட ஒய்ஃப் வந்துட்டு இப்படி கீழே விழுந்து கிடக்கும் போது நான் மட்டும் வெளியே போக முடியும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இல்லை நீங்கள் போங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நீ ஏன் பயப்படுற, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின், நம்ம 2 பேத்துக்குமே சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறேன், காசு எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ, அதெல்லாம் தேவை கிடையாது, இது உன்னோட காசு, நீ என்ன வேணாலும் செலவு பண்ணிக்கலாம், நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. சரி நான் என்னோட அம்மாவை போய் மீட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. அவங்க அம்மாவை அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மெடிசன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறா. பட் அவள் காலில் பெயினாக இருக்கவும் நம்ம ஹீரோ வந்து அங்கே அவளுக்கு ஹாட் வாட்டர் பேக் தான் வச்சு விட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே டாக்டர் வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி அவருக்கு தெரியும் போல், நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு வரலையா, மெடிசன்லாம் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு இருக்கீங்களான்னு கேட்டதும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு என்ன வந்துட்டு அவளுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்டதும் அவங்க இதுக்கு முன்னாடி நிறைய டைம் வந்து சூசைட் அட்டம் பண்ணியிருக்காங்க, இப்பயுமே பேனிக் அட்டாக் வந்துருச்சு, அதனால தான் கேட்டதுமே அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ஷாக் ஆகிட்டு, இவ்வளோ தூரத்துக்கு உனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா நீ என்கிட்ட சொல்லாமல் ஏன் மறைச்சு அப்படின்றத சொல்கிறான். ஹீரோ, ஏன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சில வந்து என்னோட லைஃப்பில் ப்ராப்ளம் இருந்துச்சு, அது எல்லாமே இந்த ஞாபகங்கள் திரும்ப திரும்ப வந்துட்டு போயிட்டு இருக்கா, அதனால தான் அப்படின்றத அவள் சொல்லி அங்கே பேசிட்டு இருக்கா. அப்போ டாக்டர் நம்ம திரும்ப வந்து ரிப்போர்ட் எடுக்கலாம் வாங்க அப்படின்றத சொல்லிட்டு போகும்போது அங்கே ஒரு குழந்தை வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இருக்கும்போது அங்கே ரிப்போர்ட் கொடுத்துடுறாங்க. ஹீரோயின் அதை படிக்க போகும்போது நம்ம டாக்டர் வந்து வேகமாக பிடிக்கிறாரு, ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடறாரு. நான் வந்துட்டு ரீட் பண்ணாமல் நீ எதுக்காக படிச்சுட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவர் கீழே வந்து ரிப்போர்ட் அங்கே வந்து இருந்ததுமே நம்ம ஹீரோ அதை எடுத்து பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. எனக்கு ஹீரோயினை உள்ள அனுப்பி விட்டுட்டு இப்போ என்ன வந்துட்டு இந்த ரிப்போர்ட்ல இருக்க எல்லாமே உண்மையா அப்படின்றத கேட்டதும் ஆமா நீங்க இதுல பார்த்த எல்லாமே உண்மைதான் அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. இவ வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய வந்துட்டு பர்த் கொடுத்தா, ஆனா அந்த ஞாபகங்கள் அவளுக்கு எதுவுமே கிடையாது, யார் கூட சேர்ந்து ஒன்னா இருந்தான்றதுமே அவளுக்கு தெரியாது. ஸோ வந்துட்டு இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது. அவளுக்கு சுயநினைவு வரும்போது பாஸ்ட்ல நடந்த நிறைய விஷயங்கள் அவளுக்கு ஞாபகம் இல்லை. அந்த விஷயங்கள்லாம் திரும்ப வந்து கண்ணுக்கு முன்னாடி வரும்போது தான் அவளுக்கு இப்படி பேனிக் அட்டாக் ஆகிட்டு இருக்கு
அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இந்த விஷயங்களை போய் நீ அவங்ககிட்ட சொல்லிடாதீங்க, சொன்னீங்கன்னா அந்த பொண்ணுக்கு திரும்பவுமே ஏதாச்சும் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியலை. ஐ திங்க் நம்ம ஹீரோக்குமே இந்த விஷயம் தெரியாது போல். அவ வந்துட்டு இந்த காப்பாற்றினாங்கன்றதை வச்சு தான் வந்து மேரேஜ் பண்ணியிருக்கான். ஒன்றா இருந்தது இந்த பொண்ணு தான்ன்றதை அவனுக்குமே தெரியலை. நம்ம ஹீரோட்ட ஹீரோயின் என்னாச்சு, என்னமோ பேரஞ்ச மாதிரி வந்துட்டு இருக்கீங்களே அப்படின்றத கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன் அவ்வளோதான். சரி நம்ம என்ன வந்துட்டு இப்போ ஏதாச்சும் ரொமான்ஸ் பண்ணலாமான்னு கேட்டதும் இது என்ன ஹாஸ்பிட்டல் உள்ள குழந்தை வேற இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த குழந்தை வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி நின்னதுமே யார் இந்த பிபி அப்படின்றத சொன்னதும் என்னோட குழந்தை தான் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. சும்மா வந்து விளையாண்டுட்டு இருக்கேன்ப்பா, பக்கத்து வீட்டு பிள்ளை எப்பயுமே எங்கள் கூட சேர்ந்து வந்துருவா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து அந்த குழந்தைய போட்டு பயங்கரமாக அடிச்சு அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. அந்த குழந்தை போகும்போது அம்மான்னு சொல்லிட்டு அழுதுட்டே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த சைல்டு ஆர்கனைசேஷனில் சொல்லி அந்த ஆள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி குழந்தைய வந்துட்டு காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டா போல. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த குழந்தை இப்படி நல்லா இருக்கிறத பார்த்துட்டு இப்போ சரி அங்கே வந்துடுறா, உன்னோட ஹஸ்பண்டை வச்சு நீ வந்து நல்லா தான் வந்து பொழைச்சிக்கிட்டப்பா, நல்லா வந்து ரெக்கவர் வந்து பண்ணிக்கிட்ட உன் நிலைமை அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயின் பக்கம் பேசிகிட்டு இருக்காரு. தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருக்காது, அவங்க ஹார்ட் ஒர்க்னால தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நீ என்னை பார்த்து ஜெலஸ் ஆகிட்டு இருக்கியா, நீ வந்துட்டு ஜெலஸ்லாம் ஆகலை, என்னோட ஹஸ்பண்டை வந்துட்டு என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு ஐடியா பண்ணிட்டு இருக்க, பட் வந்துட்டு அப்போ எதுவுமே நடக்க போகிறது கிடையாது அப்படின்றத சொன்னதும் நான் வந்து உன்ட்ட ஒரு டீல் பேச தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் வந்து உன்ட்ட எந்த ஒரு டீலுமே பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, நீ இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு அந்த பேபியுமே அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹீரோயின் போகும்போது நான் வந்துட்டு உன்னோட டார்க் சைடுன்னு இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் பேச வந்திருக்கேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ வந்து ஒரு பர்சன் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்த, பட் வந்துட்டு அந்த பர்சன் யாருன்றது இப்போ வரைக்கும் உனக்கு தெரியாது, உன்னோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா உன் நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க மிரட்டா. அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயின் நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு சொன்னதும் அது தெரியாத முறையில் நடிக்காத, உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும், உன்னோட ஹஸ்பண்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவர் உன் கூட சேர்ந்து இருப்பாருன்னு நினச்சிட்டு இருக்கியா, கண்டிப்பாக உன்னை விட்டுருவார் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு திரும்ப அங்கே பேனிக் அட்டாக்காக வந்துட்டு இருக்கு. இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்டதும் எனக்கு வந்து இம்பார்ட்டண்டான ஒரு டாக்குமெண்ட் உன்னோட ஹஸ்பண்ட் இருக்கு, நீ அதை வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவர்கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்டதுமே அதை பற்றிலாம் தேவையில்லாமல் பேசாத, நான் சொல்கிறத கேட்டுட்டு நீ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. இப்போ மனசுலேயும் உன்னோட ஹஸ்பண்ட் பெரிய ரிச் பர்சன்ன்றதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், சொல்லாமல் இங்கேருந்து உன்னை விரட்டணும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவங்க போகிறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட என்ன இவ இங்கே பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத கேட்டதும் சும்மா மேக்கப் பற்றின ஐடியா தான் வந்துட்டு கேட்டுட்டு போனாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. சரிவா நம்ம 2 பேருமே ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு போய் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க. அப்போ அங்கே மீட் மேலே அங்கே கொரியண்டர் லீவ்ஸ்லாம் இருக்குமோ அதை வேகமாக அவள் எடுத்து வச்சுட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த வெயிட்டர் பரவாயில்லையே ஹஸ்பண்ட் இவ்வளோ தூரத்துக்கு லோ பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோக்குமே அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. இப்போ ஹீரோ இந்த பாரு இந்த ஃபோட்டோஸ்லாம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து கொடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணி எப்படியாச்சும் வந்து முறைப்படி மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டான் போல. அப்போ அந்த ஃபோட்டோஸ் தான் அவள் பார்த்துட்டு இருக்கா. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இருந்த ஃபோட்டோஸ் தான் இருக்குது. ரொம்ப ஹாப்பியாகிட்ட வந்து ஃபைனலாக எடுக்கும்போது உள்ள ரிங்குமே இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிடுறா. அப்போ ஹீரோ நான் வந்து உன்னை முறைப்படி மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், நீ என்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்றத கேட்டதுமே ஹீரோயினுமே உடனே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு 2 பேருமே அங்கே ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நைட் போல் அந்த ரிங்கவே பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ தூக்கத்திலே நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதுமே ஹீரோயினுமே நானுமே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ அவங்க அம்மாட்ட தான் கோவப்பட்டாங்க, ஃபவுன்லவே வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி கேவலமான பொண்ணெல்லாம் நீ மேரேஜ் பண்ணுவியா, எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாதவளன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அது எல்லாமே அங்கேருந்து மறைஞ்சிருந்து கேட்டுட்டு அவளுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. பிறகு நம்ம ஹீரோங்க வெளியே வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் ஆளை காணோம். பார்த்தா அந்த ரிங்கை கழட்டி வச்சுட்டு அவங்க இருந்து போயிட்டா போல. அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயினை தேடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவும் செரியுமே வந்துடுறாங்க. செரியோட விலை தான் போல அவங்க அம்மாட்ட ஹீரோயினை பற்றி இழுத்து விட்டுருக்கா. அப்போ அவங்க அம்மா நீ என்ன வந்து பண்ணிட்டு இருக்கா, அவளை இதுக்காக தேடிட்டு இருக்கான்னு சொன்னதும் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், நீங்கள் பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை நீங்கள் தேடுங்க அவளை, நான் அம்மாட்ட பேசிட்டு வரேன் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் அந்த ரிப்போர்ட்டை வேற ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான் வீட்டுக்கு. அவங்க அம்மா வந்து என்ன மாதிரி வீட்டில் நீ இருந்துகிட்ருக்க, இந்த மாதிரி வீட்டிலையா நீ போய் இருப்பேன்னு சொன்னதும் இந்த வீட்டில் என்னோட ஞாபகங்கள்லாம் இருக்குது, அவளோட சேர்ந்து ஹாப்பியாக இருக்கேன் நான் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே ரூம்க்கு அவள் வேகமாக போயிட்டு அங்கே திங்ஸ் எல்லாத்தையுமே கண்டமானி தூக்கி எரிஞ்சிட்டு உன்னோட ஒய்ஃப் வந்து எவ்வளோ வந்துட்டு மோசமாக வந்து வீட்டை வச்சிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப ஓவராக ஏற்றி விட்டுட்டு இருக்கோ.
சொன்னதுமே நம்ம ஹீரோ எல்லாத்தையும் வந்துட்டு வேகமாக சரி பண்ணுறான். அப்போ அவங்க அம்மா நீ என்ன வந்து ஒய்ஃபை வந்து மேரேஜ் பண்ணியிருக்க இப்படி இல்லாமல் இருக்கும் அசிங்கமா அப்படின்றத சொன்னதும் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனால் நான் வந்துட்டு அவ கூட ஹாப்பியாக இருக்கேன், நாங்கள் வந்துட்டு வெளியே வந்து வேலைக்காரவங்களெல்லாம் வைக்கிறது கிடையாது, நாங்கள் 2 பேரும் தான் எங்களோட வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சரி நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னோட ஒய்ஃப் வந்து ரொம்ப நல்லவண்ணா அப்படிலாம் கிடையாது, அவகிட்ட நான் ஒரு இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்ஸை நீ வந்துட்டு எனக்காக வந்து எடுத்து கொடுக்கணும்னு சொன்னேன், நான் உனக்கு நிறைய காசு கொடுக்குறேன்னு சொன்னேன், ஸோ வந்து அவள் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு இங்கேருந்து போயிருப்பா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அம்மாவுக்குமே கோவம் ஆயிட்டு, அவள் கண்டிப்பாக காசுக்காக தான் அப்போ வந்து உன்னை மேரேஜ் பண்ணியிருப்பா, நீ முதல் இந்த டாக்குமெண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாரு அப்படின்றத சொன்னதுமே என்னோட ஒய்ஃப் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கா, அவள் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு செக் பண்ணி பாரு அப்படின்றத சொன்னதுமே அங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே டாக்குமெண்ட் இல்லை. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. இவங்க 2 பேத்துக்குமே இதான் நல்ல சான்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தேன் சொன்ன மாதிரியே வந்துட்டு அவள் வந்து திருட்டு வேலை தான் பண்ணியிருக்கா, அவள் காசுக்காக தான் உன் கூட சேர்ந்து வந்து இருந்திருக்கா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே ரொம்ப தப்பாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, அவள் வந்துட்டு ரொம்பவே நல்ல பொண்ணு, அவள் இதை வந்து பண்ணியிருக்கானா இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்கும், அவள் வந்துட்டு எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பொண்ணு தெரியுமா, இப்போ அவள் வந்துட்டு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்கா, காஸ்மெட்டிக் டிசைன்ஸுமே ரொம்ப வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டு ஜெரிக்கு அங்கே வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அவங்க அம்மா இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம், பார்த்தையில் அவள் எவ்வளோ திருட்டு வேலை பண்ணியிருக்கான்னு சொன்னதுமே நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி கிடையாது, அவள் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவா, ஹஸ்பண்டுக்கு போய் துரோகம் பண்ணுவாளா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் உள்ள வந்துடுறா. இப்போ எங்கே போய் நீ திருடி எல்லாத்தையும் வச்சுட்டு வந்திருக்க, நீ எந்த ஃபைலை என்கிட்ட வந்து கொடுக்க தானே வந்திருக்கன்னு சொன்னதுமே நீ வந்துட்டு என்ன வேலை பண்ணுறேன்னு எனக்கு என்ன தெரியாதா, நான் வந்துட்டு உன்னோட உண்மையான சுயரூபத்தை வெளியே கொண்டு வரணும் தான் இதுக்கெல்லாம் ஓகேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் ஃபைலை வந்து ரொம்ப சேஃபாக தான் வச்சுருக்கேன் என்கிட்ட, ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு இவ்வளோ இம்பார்ட்டண்டான ஃபைல் நான் இந்த திருட வருவேன்னு எனக்கு என்ன தெரியாதா அப்படின்றத சொல்கிறா. அப்போ அவள் நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ண கிடையாது, நான் வந்து இவளோட உண்மையை வெளியே கொண்டு வர வைக்கணும் தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி நான் வந்துட்டு உங்களுக்கு மெயில் அனுப்பிட்டேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு மெயில் வந்திருக்கும், அந்த ஃபைல் உங்கள்கிட்டே சேஃபாக தான் இருக்குது அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இவன் வந்துட்டு எதுக்காக அப்படிலாம் பண்ண அப்படின்றத சொல்லி கேட்டதுமே பெரிய கம்பெனியில் வந்து காம்படிஷன் நடக்க போகுது இல்லை, இவன் வந்து என் கூட சேர்ந்து காம்பீட் பண்ணணும்னு நினச்சா அதனால தான் இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கா, இது $1 பில்லியன் வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்றதாவே சொல்லிட்டு இருக்கான். ஆனால் வந்து எல்லாரும் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும், ஸோ திருடிட்டா இவளுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல அதுக்காக தான் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் நான் அப்படிலாம் பண்ண கிடையாது, நான் வந்து உண்மையிலே உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே அப்போ ஹீரோயின் நீ வந்துட்டு என்ன சொல்லி பிளாக்மெயில் பண்ணியோ அதை பார்த்தாலாம் நான் பயப்பட போகிறது கிடையாது, இதுக்கப்புறம் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு பர்சன் கூட 1 நைட் ஸ்டாண்ட் இருந்துட்டேன், பட் அந்த பர்சன் யாருன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது, ஸோ வந்து அது மூலமாக நான் ஒரு சைக்கோ மாதிரி மாறிட்டேன், அவன் கூட சேர்ந்து வந்து இருந்த ஞாபகங்கள்லாம் எனக்கு திரும்ப வந்துட்டு எனக்கு ரொம்ப தொந்தரவாயிட்டு இருக்கு, அந்த மேலே கம்ப்ளைண்ட்மே பண்ணணும்னு நினச்சேன், பட் அவங்க காசெல்லாம் கொடுத்து எல்லாரையுமே வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ நீ வந்துட்டு என்ன வேணாலும் பேசிட்டு போய் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நீ உன்னோட பாஸ்ட்டை பற்றி எனக்கு எதுவுமே வந்துட்டு தேவையும் கிடையாது, நான் ஒன்று ரொம்ப இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம 2 பேருமே ஹாப்பியான லைஃப்பை வாழணும், நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிறணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அவங்க அம்மாவுக்கு கோவம் ஆயிடுது, என்ன வந்து பேசிட்டு இருக்க, இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணை போயிட்டு நீ வந்து மேரேஜ் பண்ணிக்கிருவியா, நம்ம குடும்பத்தோட மானம் வந்துட்டு கப்பலேறாதா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, குடும்பத்தோட மானம் என்ன பெரிய குடும்பம் அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்களே, இவர் வந்து ஒரு சாதாரண கிளர்க் தான் அப்படின்றத சொன்னதும் என்ன கிளர்க்கா நீ வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க, என்னோட பையன் வந்துட்டு இந்த லின் குரூப் கம்பெனியோட சேர்மனே அவன் தான், உனக்கு என்ன தெரியாதா, நீ வந்துட்டு எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, இதெல்லாம் என்ன உண்மையா அப்படின்றத கேட்டதும் நம்ம ஹீரோ நான் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறேன், நீ வந்துட்டு எதுவும் தப்பாலாம் புரிஞ்சுக்காதான்னு சொன்னதுமே அப்படின்னா வந்துட்டு இது எல்லாமே உண்மைதானா, நான் வந்து ஒரு போவர்கள்ன்ற வசதி நீங்கள் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகிடுறா. அப்போ அவங்க அம்மா இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்க தேவை கிடையாதுன்னு சொன்னதுமே நான் சொன்னாலும் இருக்க மாட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு தேவை கிடையாது, என்னை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்தால் கோமா அழுதுகிட்டே போயிடுறா. அப்போ அந்த செடிக்கு பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக இருது. அப்போ அவன் ஹீரோ வந்து ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான், உங்களால் தான் என்னோட லைஃபே நாசமாக போயிடுச்சு, மரியாதையாக 2 பேருமே வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் கத்த ஆரம்பிச்சிடுறான். அப்போ அந்த செடி ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து போயிட்டுருக்கா. மீட் பண்ணுறதுக்காக ஹீரோ போகிறான். அப்போ நம்ம ஹீரோயினை ஒரு பர்சன் வந்து ப்ரொப்போஸ் பண்ணி அங்கே ஹக் பண்ணிக்கிட்டதுமே ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே மனசே உடஞ்சி போயிருது, ஹார்ட்டில் வந்து கையை வச்சு உட்காந்துட்டு இருக்கான். அந்த ஆள் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறான். பிறகுதான் என்னன்னு காமிக்கிறாங்க, அது வந்துட்டு ஒரு ஷூட் தான் போல, நம்ம ஹீரோயின் அவளோட ப்ராடக்ட்டை வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கா. பிறகு அங்கே ஒர்க்கரை கூப்பிட்டு நம்ம ஹீரோவோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் திரும்ப கொடுக்குறத பற்றியும் டைவர்ஸ் பண்ணுறத பற்றியுமே சொன்னதுமே அதை கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கேட்டதுமே நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாமே அவரோட தானே, டைவர்ஸ் கொடுத்த பிறகு எனக்கு எதுக்கு அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத சொல்லிட்டு அதை கொடுக்க சொல்லிடுறான். பிறகு ஹீரோட்ட அது வந்துட்டு ஒரு ஷூட்டிங் தான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னதும் ஹீரோக்கு அப்போ தான் ரிலாக்ஸ் ஆகுது.
பிறகு உங்கள் ஒய்ஃப் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் திரும்ப கொடுக்க சொல்லிட்டு இருக்காங்க, உங்களை டைவர்ஸ்மே பண்ண போகிறாங்களான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. இவன் என்ன மனசில் நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அந்த குட்டி பாப்பா அங்கே வந்து நீங்கள் என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக அப்பாவுக்கு போயிட்டு நீங்கள் டைவர்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. நம்ம ஹீரோயின் அம்மான்னு சொல்கிற வாசி அவனையுமே அப்பான்னு சொல்லிட்டு இருக்கா போல. அப்போ நம்ம ஹீரோயின் அவளை பார்த்துட்டு இந்த பொண்ணு என்ன பார்க்குறதுக்கு என்ன மாதிரியே தோணிட்டு இருக்காளே எனக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா. சரி நீ இதை பற்றி நான் கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு அனுப்பி விட்டுறா. பிறகு நம்ம ஹீரோயினுமே மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் டைவர்ஸ் பண்ணுறதை பற்றி பேசினதும் ப்ளீஸ் நீ வந்துட்டு என்ன மன்னிச்சிரு, என்னோட ரியலான ஐடென்டிஃபை தெரிஞ்சா நீ என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு தான் நான் போய் சொல்லிட்டேன்னு சொன்னதும் நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் இதுக்காக வந்துட்டு என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்துனீங்கன்னா இப்போ எப்படி என்னால் உங்கள் கூட சேர்ந்து இருக்க முடியும், இப்போ பார்க்குற எல்லாருமே வந்துட்டு தப்பாக தானே பேசுவாங்க, காசுக்காக தான் உங்கள் கூட சேர்ந்து நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்துட்டு கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, ஏன்னா வந்துட்டு ஒரு பேக்ரவுண்டே இல்லாத பொண்ணு என்ன போய் மேரேஜ் பண்ணால் உங்களுக்குமே கெட்டது தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ நீ அவங்கள பற்றிலாம் கவலைப்படாத, நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் அவங்கள பேசி சமாதானப்படுத்திடுவேன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் என்னால் உங்க கூட சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வேறு இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா அந்த செரி வந்து நம்ம ஹீரோவோட நேமை சொல்லி கூப்பிட்டுட்டே அங்கே வேற ஒரு பர்சனை ஹக் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அதெல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோ தான் அங்கே ஹக் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போறா. இவ தான் வந்து இந்த பர்சனை ஏற்பாடு பண்ணியிருக்கா போல, அவ ப்ராடக்ட்ல வந்துட்டு நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் பேசணும் அப்படின்றத சொல்லிட்டு அவளோட ரகசியங்கள் எல்லாத்தையுமே என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவனுமே ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் இப்படி மேடமோட கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் வரப்போடாங்க அப்படின்றத சொல்லிட்டு பேசுகிறாங்க. நம்ம ஹீரோவுமே சரி நம்ம போய் அவளை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அந்த பர்சன் கூட தான் பேசிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு. அவள் கையில் மெடிசன்லாம் போட்டதும் இவன் யார் அப்படின்றத கேட்டதுமே இவர் தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவர் அப்படின்றத சொன்னதும் ஹீரோ வந்துட்டு வேமா பக்கத்தில் போனதும் ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது அவன் வந்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்றத சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவர் இவர் தான் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆள்கிட்ட அந்த விலகிருன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப கோவம் ஆயிட்டு இருக்கு. நீங்கள் வந்துட்டு ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, பேசாமல் இருக்க மாட்டீங்களா, எதுக்காக அப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்டதும் எனக்கு என்னமோ இவனை பார்த்தா பிடிக்கல, நீ வந்து வேற யாராச்சும் வச்சுக்கலாம் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றத சொன்னதும் நீ என் விஷயத்தில் தலையிடாத அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அந்த செரி அங்கே வந்துடுறா. ஏன்னா நீங்கள் 2 பேர் டைவர்ஸ் பண்ண போறீங்களாம்ல அப்படின்றத கேட்டதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு கோவம் ஆயிட்டு ஓ டைவர்ஸ் பண்ணுற விஷயத்த கூட நீ இவகிட்ட சொல்லிட்டியா அப்படின்றத சொன்னதும் அவன் ரொம்ப கத்திட்டு இருக்கான். எதுக்காக என்ன இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்க, என்னை விட்டு போய்த்தல அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வாஷ்ரூமில் இருக்கும்போது ஹீரோ வந்து வேமா ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஹீரோயின் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொன்னதும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்னை வந்துட்டு கோவப்படுத்தி பார்க்குறேன்னு சொன்னதும் ஏன் உனக்கு என்ன ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான்னு கேட்டதும் ஏன் நான் ஜெலஸ் ஆகக்கூடாது, நீ என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு அவளை போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் கோவப்பட்டு அங்கே வந்து கடிச்சு வச்சுடுறான். முதல் தள்ளிப்போன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவே அவன் கிஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். ப்ளீஸ் நீ வந்துட்டு என்னை மன்னிச்சிரு, நான் பண்ண தப்ப என் கூட சேர்ந்து நீ வந்துரு அப்படின்றத சொன்னதும் உன் கூட நான் ஏன் வரணும், உனக்கு தான் இப்போ பெட்டர் ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்களே, நீ உனக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்கப்ப அன்னைக்கு பார்த்தனேன்னு சொன்னதும் நீ யாரை பற்றி பேசிட்டு இருக்க, நான் இன்னைக்கு தான் உன்னை கிஸ் பண்ணிட்டு இருக்கேன், வேற யாரையும் கிஸ் பண்ணலையேன்னு சொன்னதுமே அப்போ ஹீரோயின் உன்ட்ட நான் எதுவும் பேச விரும்பல, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னதுமே அவன் நீமே வந்துட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவன் வேணாம், வேற ஒரு பர்சனை வந்துட்டு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும் நீ வந்துட்டு தேவையில்லாமல் என்கிட்ட பேசிட்டு இருக்காத, உன்ட்ட எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதும் நம்ம ஹீரோக்கு அங்கே வந்து ரொம்ப ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது. இவ வந்து என்ன நினச்சிட்டு இருக்கா, என்ன பார்த்து அப்போ ஜெலஸ் ஆகிட்டு இருக்காளா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து வெளியே வரும்போது அங்கே சில பொண்ணுங்களாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம அசிஸ்டன்ட்மே ஹீரோயின்ட்ட தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி பேசிட்டு இருக்காரு. நீங்கள் ஃபஸ்ட்டு என் கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுங்கன்னு சொன்னதும் அவனுக்கு வந்துட்டு ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ பாஸ்க்கு தெரிஞ்சால் நம்மளை கொலை பண்ணிடுவானேன்னு சொல்லிட்டு மாஸ்க்கு கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து அங்கே செல்ஃபி எடுக்கும்போது அதை பார்த்துட்டு அங்கே ஹீரோக்கு ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிட்டு வேமா அங்கே வந்துடுறான். வேலை முடிஞ்சிச்சுன்னா வந்து இங்கேருந்து கிளம்பு அப்படின்றத அவனை பார்த்து சொன்னதும் பாஸ் நான் எதுவும் பண்ணலை, மேடம் தான் பண்ணது செல்ஃபி எடுக்கணும்னு சொன்னாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ நீ வந்து இதெல்லாம் எதுக்காக பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட வந்து டைவர்ஸ் தானே உனக்கு வேணும், நாளைக்கு நீ டைவர்ஸ் வாங்கிக்கோ அப்படின்றத சொன்னதும் அங்கே ரொம்ப அவளுக்கு வந்துட்டு கோவமாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம அசிஸ்டன்ட்க்கு தான் ரொம்ப கவலையாயிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாரு. உண்மையிலேயே நீங்கள் என்ன 2 பேரும் டைவர்ஸ் வாங்க போகிறீங்களா, ப்ளீஸ் நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் போதும் உங்கள் ட்ராமா, நீங்கள் போய் ஒர்க் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு விசாரிக்க சொல்லிட்டு இருக்கான். அந்த பர்சனை பார்த்தா எனக்கு என்னமோ கரெக்டானவே மாதிரி தோணலை, நீ கண்டிப்பாக அவனை பற்றி விசாரிச்சு என்கிட்ட சொல்லு, நம்ம வந்துட்டு புதுசு ஆளுங்களெல்லாம் அவளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம், அவளோட பிஸ்னஸ்மே நல்லபடியாக நடக்கும் அப்படின்றத சொல்கிறான். இப்போ அசிஸ்டன்ட் என்ன பாஸ் நீங்கள் உண்மையிலேயே மேடம் வந்து டைவர்ஸ் பண்ண போகிறீங்களான்னு சொன்னதும் யார் சொன்னது, நான் எப்பயுமே அவளை வந்துட்டு யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன், நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு அந்த செரி அங்கே நம்ம அந்த இன்வெஸ்டருக்கு கால் பண்ண
பண்ணிட்டு, "நீ என்ன வந்து பண்ணிட்டுருக்க? நீ என்ன ஒழுங்கா வந்துட்டு அவள கரெக்ட் பண்ண முடியலையா?" அப்படின்றத சொன்னதும், "நீ நெனைக்கிற மாரி அந்த பொண்ணு வந்துட்டு சும்மா கோழைலாம் கிடையாது. அவ ரொம்ப ஸ்ட்ராங்கானவ. நான் என்ன பேசினாலும் என் வலையில வந்து விழுக மாட்றா. நீ வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டுருக்க." அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். "எனக்கு தெரியாது. நீ எப்படியாச்சும் நான் சொன்ன வேலைய பண்ணி முடிச்சாகணும்." அப்படின்றத அவ சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்க நாம ஹீரோவோட அசிஸ்டன்ட் உள்ள இருக்கவுமே, நம்ம ஹீரோயினோட ஒர்க்கர் வந்துட்டு அங்க வந்து காஃபிலாம் குடுத்ததும், என்ன வந்து ரொம்ப நீ கேர் பண்ணிட்டு இருக்கே, என்னை எதோ லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், வேகமா காஃபிய புடிங்கிட்டு, பார்க்கறதுக்கு என்னோட பிரதர் மார்க்கேன்னு சொல்லிட்டு குடுத்தா, நீ என்ன இப்படியா பேசுறன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட, இந்த ஆள எதுக்காக நீங்க இங்க உட்கார வச்சிருக்கீங்கன்னு சொன்னதும், இவரு என்னோட ஹஸ்பண்டோட அசிஸ்டன்ட் தான். என் மேல வந்துட்டு அவருக்கு ரொம்ப அக்கறை. அதனால தான் வந்துட்டு சேஃப்டிக்காக இவரு இங்க இருக்க சொல்லியிருக்காருன்னு சொன்னதும், உங்க ஹஸ்பண்ட் உங்கள ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் ஏன் நீங்க அவர வந்துட்டு விட்டு போறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொன்னதுமே, அவரு வந்து பெரிய ரிச் மேன். நான் வந்து ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பொண்ணு. 2 பேத்துக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்றத சொன்னதும், அவருக்கே அத பத்தி கவலை இல்லன்றப்ப, உங்களுக்கு ஏன் இவ்ளோ ஃபீலிங்? நீங்க கண்டிப்பா இன்னொரு சான்ஸ் குடுத்து பார்க்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குட்டி பாப்பாவுமே, நீங்க வந்துட்டு அப்பாவ வந்து விடக்கூடாதும்மா அப்படின்றத சொன்னதுமே, அவ ஓகே அப்படின்றத சொல்லிட்டு சிரிக்கிறா. அப்ப அங்க நம்ம அசிஸ்டன்ட்ட, உங்க பாஸ வந்து நான் மீட் பண்ணணும். நீங்க வந்துட்டு எனக்கு அவருக்கு கூட ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்றீங்களான்னு சொன்னதும், அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, நான் இப்பவே பாஸ்ட்ட கால் பண்ணி சொல்லிர்றேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த லீவ் வந்து உள்ள வந்துட்டுருக்கான். "என்னாச்சு உங்களுக்கு?" அப்படின்றத கேட்டதும், "எனக்கு இன்வெஸ்ட்மென்ட் வேணும்." அப்படின்றத சொல்றான். "நான் தான் உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலன்னு சொல்லிட்டேனேன்னு" சொன்னதும், "ஆனா உன் கூட வந்துட்டு ஒர்க் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு 10 மில்லியன் கிடைக்குமே." அப்படின்றத சொல்லிட்டு, அங்க நைஃப் எடுத்ததுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. "நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்றத சொல்லும்போது, "நான் வந்துட்டு உன்ன கொலை பண்ணிட்டேன். எனக்கு காசு கிடைக்கும்." அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் அவன பிடிச்சு தள்ளி விட்டுட்டு, இவனுமே கீழ விழுந்துடுறான். நம்ம ஹீரோயின் அசிஸ்டன்ட்ட தூக்கும்போது, அந்த பொண்ண போய் பிடிச்சு வச்சுக்கிறான். "நீ இப்ப பக்கத்துல வந்து இல்லன்னா இந்த குழந்தைய கொலை பண்ணிடுவேன்னு" சொன்னதும், "நீ அந்த பாப்பாவை வந்துட்டு எதுவும் பண்ணாத, நான் வரேன்னு" சொல்லிட்டு அவன் பக்கத்துல போயிட்டு இருக்கா. அப்ப அந்த பாப்பா வந்து கையை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு போனதுமே, நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் கழுத்துல கத்திய வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். அசிஸ்டன்ட், "நீ அவங்கள எதுவும் பண்ணிடாத, விட்டு." அப்படின்றத சொன்னதுமே, அங்க நம்ம அசிஸ்டன்ட்டையுமே அவன் வந்து ஃபோர்ஹெட்ல வந்துட்டு தலையில வந்துட்டு ஒரு பஞ்ச் விட்டுதான் அவன் அங்க மயக்கமாயிடுறான். நம்ம ஹீரோயின் அவன் அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறான். அப்ப அங்க நம்ம ஹீரோ தான் அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணிட்டு இருக்கும்போது போன் அட்டன் பண்ணாம இருக்கவுமே அவனுக்கு ரொம்ப டவுட் ஆயிட்டு இருக்கு. அப்ப பாஸ், நம்ம இப்போ போக வேண்டிய டைம் ஆயிடுச்சு அப்படின்றத அவர் சொல்றாரு. என்னென்னா நம்ம ஹீரோ ட்ரிப்புக்காக போகிறதுக்காக கால் பண்ணியிருக்கான். ஹீரோயின் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்போன்னு சொல்லிட்டு, பட் வந்து பேச முடியலை. அப்போ அந்த பாப்பா வந்து நம்ம ஹீரோவோட காரில் ஏறி உட்காந்துக்கிறா. அந்த பாப்பாவை பார்த்துட்டு, "நீ நம்ம இங்கே பண்ணிட்டு இருக்க?" அப்படின்றத சொன்னதுமே, நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு போன எல்லா விஷயத்தையுமே அங்கே அவள் வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்போ அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நான் இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டதும், எனக்கு வந்துட்டு அந்த காரோட நம்பர் தெரியும் அப்படின்றத சொன்னதுமே, அதை வச்சு அவங்க ட்ராக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போய் அவன் கட்டி வச்சுட்டு அங்க வாயில ஒரு பண்ணை வச்சு விட்டுட்டு இருக்கான். "உன்னை வந்துட்டு நான் கொலை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோமே, எனக்கு வந்து காசு கிடைக்கும்." அப்படின்றத சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் வாயில வச்சிருந்த அந்த பண்ணை அவ பாட்டு சாப்பிட்டதுமே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிருது. "ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு?" சொன்னதும், "எனக்கு ரொம்ப பசிச்சிச்சுன்னு" சொல்றா. வாயில துணியை வச்சு விட்டுட்டு, "நான் வந்து உன்னை எவ்வளோ செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணேன், பட் நீ என் வலையில விழுகலையே, என்ன வந்து என்கிட்ட அப்படி குறைச்சலா இருக்கு?" அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கும்போது, அங்க நம்ம ஹீரோ கால் பண்ணிடுறான். "நீ வந்து என்னோட ஒய்ஃபை டச் கூட பண்ணக்கூடாது, உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ நான் வந்து கொடுத்துறேன்னு" சொன்னதும், "அப்படின்னா 10 மில்லியன் கொடுன்னு" சொல்கிறான். "உடனே நான் சென்ட் பண்ணிட்டேன் பாரு." அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, "அப்படின்னா இவளுக்கு ரொம்ப வேல்யூ இருக்கா, நான் வந்துட்டு இன்னமே அப்படின்னா உன்கிட்ட காசு கேட்கலாம் போலேன்னு" சொல்லிட்டு அங்கே வந்துட்டு காசு நிறையா கேட்டதும், "நீ எவ்வளோ கேட்குறியோ எல்லாத்தையும் நான் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் என்னோட ஒய்ஃப் மேலே மட்டும் நீ கை வைக்கக்கூடாதுன்னு" சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. "உன்கிட்ட அப்படி என்ன இருக்குது, உன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கான்" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அங்கே காசையுமே வந்துட்டு அனுப்ப சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வெளியே பிடிச்சி இழுத்து போட்டதுமே, "நீ இப்போ எதுக்காக என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு?" சொல்லிட்டு கேட்குறா. "உனக்கு கொலை பண்ணேன்னு வச்சுக்கோமே, இன்னமே எனக்கு ஒரு 10 மில்லியன் கிடைக்கும்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஒரு சாக்கில் கட்டி அங்கே ஒரு ரிவருக்குள்ளே தூக்கி போட்டுட்டு போனதுமே, நம்ம ஹீரோ அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்து வேமா அங்கே வந்துட்டு குதிச்சு அவளை காப்பாற்றுறான். பட் வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து மயக்கமாயிருது. அங்கே டிரைவர் வந்து அவனை காப்பாற்றி போட வேண்டியதாகிருது. மயக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. இவ்வளோ தூரத்துக்கு நம்மளை லவ் பண்ணிட்டு இருக்காரு, ஆனால் இவரை போய் நம்ம விட்டுட்டு போக வந்து நினைச்சோமே அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அம்மாவும் அங்கே அசிஸ்டன்ட்மே வந்துட்டு அவங்களுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு கவலையாக ஆரம்பிச்சிருது. அந்த ஆள் வந்து அதை எல்லாத்தையுமே மறைஞ்சிருந்து பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து ஓடும்போது நம்ம அசிஸ்டன்ட் பின்னாடியே விரட்டிட்டு போயிட்டு இருக்காரு.
ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்குமே அங்கே முழிப்பு வந்துடுது. ப்ளீஸ் நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்றத சிட்டா அழுதுட்ருக்கா. ஆனால் நீ வந்து என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொன்னேன்னு சொன்னதும் நான் அப்படிலாம் உங்களை போக மாட்டேன் விட்டுட்டு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோக்கு மயக்கம் வந்ததுமே அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கே அழுக ஆரம்பிச்சிடுறா. பிறகு ஹீரோவை கூட்டிகிட்டு போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அவனுக்கு வந்துட்டு முழிப்பு வந்ததுமே நம்ம ஹீரோயின் அவனை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், உன்னோட லங்ஸில் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கான் அப்படின்றத சொன்னது நம்ம ஹீரோ, நீ என்னை விட்டுட்டு போறேன்னு சொன்ன பார்த்தியா, அதை விட இது ஒன்றெல்லாம் பெருசு கிடையாது அப்படின்றத சொன்னதுமே நான் இதுக்கப்புறம் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், எப்பயுமே உங்க கூட தான் சேர்ந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அந்த செரி வந்துடுறா. உங்களுக்கு என்ன ரொம்ப உடம்பு முடியலையாமே, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே க்ளோஸாக வந்துட்டு பேசினதுமே நம்ம ஹீரோ தள்ளி போய் எதுக்காக அப்படி என்னை தொல்லை பண்ணுறேன்னு சொன்னதும் நான் உங்களை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு அவன் சொல்லி பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஒரு மாதிரியா நக்கலாக சிரிக்கிறா. நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு பயமாயிட்டு இருக்கு, ஜெலஸ் ஆகிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு நல்லாவே புரியுது. மரியாதையை போ அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோபப்படுறான். ரெண்டு பேத்துக்குமே இப்படியே சண்டை போயிட்டுருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. நீ வா என் கூட அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட சாரி கேட்குறா. நீ என்ன சாரி கேட்குற, நீ உட்காருமா அப்படின்றத சொல்லிட்டு என் பையன் உன்னை எவ்வளோ லைக் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு. நான் தான் உன்ட்ட ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணிட்டேன், நீ என்னை மன்னிச்சிரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நான் என்னோட பையனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும் அப்படின்றத நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்குமே அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. பிறகு அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே உள்ளே போகும்போது அந்த செரியை பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ இன்னுமே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. நீங்கள் சாப்பிடுங்க டார்லிங், உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோங்க திட்டான். அப்போ அங்கே ஆன்ட்டி நீங்கள் என்ன ஆன்ட்டி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் பையனை எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும், அங்கிளோட ஆசையாக அதுதானே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. இப்போ அவனுக்கு பிடிக்கலன்றப்ப நான் என்ன பண்ண முடியும், அவனே உடம்பு முடியாமல் கிடக்குறான் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க எப்படியோ சிரித்து சமாளிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் பேசவும் முடியல. இப்போ உடனே இவ விழுந்துட்டு அங்கே அழுக ஆரம்பிச்சிடுறா. இப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம கண்டிப்பாக அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம் ஆன்ட்டி, ஏன்னா அவளும் எவ்வளோ தூரத்துக்கு அவரை லவ் பண்ணிட்டு இருக்கா, கண்டிப்பாக உனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, நீ முடிஞ்ச அவளை உன்னோட வலையில் விழுக வச்சுக்கோ அப்படின்றத சொல்லிடுறா. அசிஸ்டன்ட் என்ன மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்டை இப்படி போய் விட்டுட்டு வந்துட்டீங்களேன்னு சொன்னதும் எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக லவ் ஸ்ட்ராங்னா அவர் ப்ரூவ் பண்ணட்டும் அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. பிறகு நம்ம அசிஸ்டன்ட் அங்கே வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கான், என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துடுறா. நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்றத சொன்னதும் என்னோட மதரையெல்லாம் கூட சேர்ந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது எதுவும் ராங்காக நடந்துடாம அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே உள்ளே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அவனை செடியூஸ் பண்ணுறதுக்கு அவள் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் ஹீரோ கண்டுக்கிற மாதிரியே இல்லை. அதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க, சிரிச்சிட்டு இருக்காங்க. நான் எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் என்னோட லவ் உனக்கு புரியவே மாட்டேது அப்படின்றத சொன்னதும் நீ தேவையில்லாமல் என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காத, உன்னை நான் லவ்லாம் பண்ண கிடையாது, நான் என்னோட ஒய்ஃபை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அவள் பார்த்தா அங்கே கோட்டெல்லாம் கழட்டிட்டு பயங்கரமாக டான்ஸ் எல்லாம் வேற ஆடிட்டு அங்கே செடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு சிரிப்பாக வந்துட்டு இருக்கு. ஹீரோவால் தாங்க முடியல. பட் ஆர்ச்சல் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கதவை போய் லாக் பண்ணி வச்சுட்டு வெளியே போயிடுறான். அவள் பார்த்து உள்ளே கத்திட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா என்னாச்சு அப்படின்றத கேட்டதுமே இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிருச்சா, நான் கரெக்டான பொண்ணை தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு, நான் அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் மற்ற பொண்ணுக்கு ஈக்குவல் இல்லைன்னு சொன்னீங்க, ஆனால் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கம்பெனியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கா. ஸோ நீங்கள் என்னோட லவ்வை புரிஞ்சுக்குவீங்களேன்னு சொன்னதும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், எனக்குமே அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் லேட் பண்ணக்கூடாது, எனக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுக்கறதுக்கு வழி பாருங்க அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த செடியை நம்ம ஹீரோவை திரும்பவும் போட்டு டார்ச்சர் பண்ணுறா. அப்போ சூப்பை குடிங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அதில் பீனட்ஸ்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு இது எல்லாமே அலர்ஜின்றது கூட உனக்கு தெரியல, அப்படி எப்படி நீ அவரை கேர் பண்ணிக்கிருவ, மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. நானும் பார்த்துட்ருக்கேன், ரொம்பவே நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, லவ் பண்ணாதவங்கள பிடிச்சிட்டு லவ் பண்ணுன்னு சொன்னால் எப்படி பண்ணுவாங்க, அவருக்கு நான் தான் அவருக்கு அப்படின்றத சொல்கிறா. மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து விரட்டி விட்டுறா. எனக்கு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஃபைனலாக ரெண்டு பேருமே சரி இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே மன்னிச்சிடலாம் அப்படின்றத சொன்னதும் சரி நம்ம எங்கேயாச்சும் சுற்றி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அந்த பேபியுமே எங்கள் கூட போயிட்டுருக்காங்க கூட்டிகிட்டு. எல்லாருமே ஹாப்பியாக சேர்ந்து அங்கே விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோகிராஃபர் நீங்கள் அப்படியே நில்லுங்க, பர்ஃபெக்டான ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு எங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாரு. அங்கே நம்ம அந்த குட்டி பாப்பாக்காக ஒரு டெடிபியருமே கிஃப்டாலாம் கொடுத்துட்ருக்காரு. ஹீரோயின் அந்த பேபியோட கழுத்தில் அப்படியே டச் பண்ணி பார்க்கும்போது அங்கே பார்த்தா அவளுக்கு அடிபட்டு போயிருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. ஹீரோக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. வீட்டில் தான் அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க போலன்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சுக்குது. இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அந்த பாப்பாவை அடாப்ட் பண்ணுறதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. பிறகு அங்கே அவங்களோட பேரண்ட்ஸையுமே போய் அங்கே போலீஸ்லாம் கூட்டிகிட்டு போய் அரெஸ்ட் பண்ண வைக்கும் போது தான் தெரியுது அவங்க உண்மையான பேரண்ட்ஸே கிடையாது, அந்த பொண்ணை அடாப்ட் பண்ணி தான் வளர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க சாரி கேட்குறாங்க. பட் நீங்கள் பண்ணதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு
அங்கேருந்து வந்துட்டு இழுத்துட்டு போகவுமே சொல்லிடுறாங்க. அந்த பாப்பா தேங்க்யூ ஃபாதர் அப்படின்றத சொன்னதும், இந்த குழந்தை எப்பயுமே என்னை எதுக்காக அப்பான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இருக்கு. ஹீரோயின் ஸ்டோரில் இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ கால் பண்ணிடுறான், நீ வெளியே வா, உனக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கே நம்ம ஹீரோயின் வெளியே போனதுமே அந்த குட்டி பாப்பா தான் ஓடி வந்துடுறாங்க அம்மான்னு சொல்லிட்டு. அவளங்க பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. அப்போ அந்த பாப்பா இதுக்கப்புறம் நான் உங்கள் கூட தான் சேர்ந்து இருப்பேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவை பார்த்து நீங்கள் எப்படி இதெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவங்க வந்துட்டு இவளோட சொந்த பேரண்ட்ஸ் கிடையாது, அதனால தான் இப்படி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அடாப்ட் தான் பண்ணியிருக்காங்க. நான் வந்துட்டு இப்போ பேபியை வந்து அடாப்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நம்ம தான் அவளோட ரியல் பேரண்ட்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. 2 பேருமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிட்டு அங்கே கிஸ் பண்ணதுமே அந்த பாப்பாவுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷையாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. இப்படியே வந்துட்டு எல்லாரும் ஹாப்பியாக வந்து இருந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயின்மே அங்கே கன்சீவ் ஆகிடுறா. அங்கே அவங்களோட பிஸ்னஸ்மே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. எல்லாருமே ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஃபைனலாக அப்படியே இந்த சீரீஸையுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பட் என்ன, நம்ம ஹீரோயின் தான் ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்தாங்கன்றது கடைசி வரைக்குமே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரியவே இல்லை. அவள் ஒரு பேபி வந்து பர்த் கொடுத்தான்னு சொன்னாங்க. அந்த பேபிக்கு வந்துட்டு என்னாச்சுன்னு தெரியல. அவங்க அம்மா வந்துட்டு உடம்பு முடியாமல் இருக்காங்க. அவங்க வந்துட்டு கடைசி வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை. இப்படியே வந்துட்டு இன்கம்ப்ளீட்டாகவே நிறைய சீன்ஸை விட்டு இந்த சீரியலையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.